ப்ளீஸ் நாங்கள் தான் அவங்க குக்கிங் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் வீடியோ தான். என்ன சமையல் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தக்காளி குழம்பு தான் வைக்க போகிறோம். எப்படி வைக்க போகிறோன்றதான் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு. இது வந்து என்னென்னா பூண்டு தக்காளி தொக்கு வைக்க போகிறோம். பார்ப்பீங்க. ஸோ தக்காளியெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடலாம். எண்ணெய் கடுகு சோம்பு போட்டாச்சு. வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். அதை எடுத்து போட்டுற வேண்டி தான். ஓகேவா? போட்டாச்சு. வதங்கினதுக்கப்புறம் பார்ப்போம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்ப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடலாம். தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன், அதான் நான் ஊற்றுறேன். பூண்டு தக்காளி தொக்கு ரெடியாக எடுக்க போகுது. ஸோ நம்ம வந்து மசாலாலாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வீட்டு மிளகாத்தூள் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து வீட்டு மிளகாத்தூள், சாம்பார் மசாலா, லைட்டாக வெறும் மிளகாத்தூள் போட்டேன். மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் வேணால் லைட்டாக போட்டுக்கலாம். ஓகே, நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் பார்ப்போம்.